திரு உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் போயிட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. குலுக்கி வச்ச கொக்கா கோலா போல சாயங்காலம் வேலை பொங்கி வந்தால. இதுல என்ன கொள்கை இருக்கு? இது கொள்கையா? ஜனவரி பிறகு அதிகாரப்பூர்வமாக எங்க தலைவர் அறிவிப்பார். அந்த அடிப்படையில் தான் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருப்பாங்களே தவிர. இல்லை சார், இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், தாவேக்கால இருக்கிற ஒருத்தர் பாஜக என்டிஏ கூட கூட்டணியா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்டிஏவோட கூட்டணி கிடையாது. இதெல்லாம் அவர் சொல்லியிருக்கணும். இப்படிப்பட்ட உச்சபட்ச இடத்துல இருந்து தூக்கி போட்டு எதுக்கு இப்போ வரணும் அப்படின்னு எப்போ வரணும் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணக்கூடாதுங்க. இது தமிழ்நாடு என்ன திமுகவுக்கு பத்திரம் எழுதி போட்டிருக்கா? பத்திரம் எழுதி கொடுத்துட்டோமா? தமிழ்நாடு என்பது இனி திமுகவுக்கு தான் சொந்தம், தமிழ்நாடு என்பது உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் சொந்தம், தமிழ்நாடு என்பது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தான் சொந்தம், தமிழ்நாடு என்பது இந்த கோபாலபுரம் கொத்தடிமைகளுக்கு தான் சொந்தம்னு பத்திரம் எழுதி கொடுத்துட்டோமா நம்ம எல்லாருமே? விஜயகாந்த் அவர்கள் ஏன் கட்சி ஆரம்பிச்சாரு? அவர் ஒரு பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள். அப்ப தமிழ்நாட்டுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்ப அதிகாரத்துக்கு வந்தா உதவி செய்யலாம் அப்படின்னு அவர் வராரு. கமலஹாசன் அவர்கள் ஏன் கட்சி ஆரம்பிக்கிறாரு? மக்களுக்கு உதவி செய்யணும்னு வராரு. ஒரு டார்ச் லைட்டை தூக்கிட்டு வந்தாரு, டிவியை உடைச்சாரு, கடைசியில டார்ச் லைட்டோடு திமுக போய் ஐக்கியமாயிட்டாரு. பல கட்சிகள் எங்களோடு கூட்டணிக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சியை சார்ந்தவர்களே எங்களோடு பேசிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணியில் இருக்கின்ற பல கட்சிகள் எங்களோடு எங்க தலைவரோடு பேசி கொண்டிருக்காங்க. எங்க கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்களோடு பேசி கொண்டிருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. அந்த திமுக கூட்டணி டிசம்பருக்கு பிறகு சின்ன பின்னமாக உடைய போகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி உருவாக போகிறது. ட்ரெய்லர் தான் தலைவா. இன்னும் மெயின் பிக்சர் டிசம்பருக்கு பிறகு தானே இருக்கு. பல தலைவர்கள் வர போறாங்களே, பல முன்னாள் அமைச்சர்கள் வர போறாங்க, இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வர போறாங்க, இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. சமூக நீதினு பேசுறாங்களே, நேரடி சவால் இந்த ஊடகத்தின் வாயிலா நான் சொல்றேன். சென்னையில எத்தனை மாவட்ட செயலாளர் தலித் திமுக சொல்லுங்க. ராஜான்னு ஒரு நபர் இருக்காங்க. உடம்பு முழுவதுக்குமே அவர் மத வெறி தான். முஸ்லீமா பாகிஸ்தானுக்கு ஓடிடு, கிறிஸ்துவர்களா அமெரிக்காவுக்கு ஓடிடுன்னு மத வெறி பிடித்த ஒரு நபர் தமிழ்நாட்டில் எப்படிங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு? திருவண்ணாமலையில ஒரு மாநாடு இருக்கு. முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மக்களிடம் பேச சொன்னா, இளைஞர்களிடம் பேச சொன்னா சேர்க்க பேசிட்டு இருக்காங்க. சேர் காலி, எம்டி சேர். மாஸ் அப்படின்றாரு ஸ்டாலின். அது மாசு கிடையாது, ஒரே தமாசு. ஏங்க உள்ள உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்க. இந்த டைம் விஜய் எதிர்த்து சாட்டை பெருங்குடியில் நிற்கிறாராம். இதுவும் ஒரு நகைச்சுவையாக தான் நம்ம பார்க்கணும் தலைவரை. அவர் கட்சியிலே அவருக்கு போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். கரெக்ட். கூட்டணி விவகாரத்தில் நானும் கேட்க நினச்ச ஒரு விஷயம், நீங்கள் சொல்வது போல் பிஜேபியை கொள்கை எதிரியாக இது பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் என்டிஏவுடன் பேச்சுவார்த்தை உண்டா அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. நீங்கள் சொல்கிற சித்தாந்த பார்வையோடு செங்கோட்டையன் இருக்கிறார் அப்படின்னா இது உங்கள் கட்சியில் தான் இருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும்? கண்டிப்பாக பாஜகவோடு கிடையவே கிடையாது, என்டிஏவில் நாங்கள் போக போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, தேர்தல் களம் எப்படி செல்லும் என யாராலும் கணிக்க முடியாதுன்ட்டு போகிறார். அப்படின்னா என்டிஏவில் தாவேக்கா, அதாவது பாஜக இருக்கிற என்டிஏவில் தாவேக்கா போகிறதற்கான ஏதோ ஒரு வழி இருக்குன்னு தானே அவர் சொல்லிட்டு போகிறாரு. ஏங்க என்டிஏலையும் தாவேக்கா கிடையாது, எதுலேயும் தாவேக்கா கிடையாதுங்க. என்டிஏவோடு நாங்கள் கூட்டணி அமைக்க வேண்டிய தேவை கிடையாது. கூட்டணி குறித்து எங்கள் தலைவர் தான் அறிவிப்பார். அதான் சொல்கிறேன், ஜனவரிக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக எங்கள் தலைவர் அறிவிப்பார். அந்த அடிப்படையில் தான் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருப்பாங்களே தவிர பிஜேபியோடு ஒரு உறவும் கிடையாதுங்க. இல்லை சார், இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் தாவேக்கால இருக்கிற ஒருத்தர் பாஜக என்டிஏ கூட கூட்டணியா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்டிஏவோடு கூட்டணி கிடையாது. இதெல்லாம் அவர் சொல்லியிருக்கணும். சொல்லுவாருங்க. இல்லையா அவர் தேர்தலில் என்ன முடிவு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போறாரு. என்ன அவர் ஒரு பெரும் தலைவர், 50 ஆண்டு கால வரலாறு கொண்ட ஒரு தலைவர். அவருக்கு தெரியுங்க எந்த நேரத்தில் எதை பேச வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஜனவரிக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக தலைவரே அறிவிக்க போறாரு. தலைவர் அறிவிக்கட்டும் என்பதற்காக அவர் மௌனமாக கடந்து போயிருப்பாரே தவிர
அவர் வந்து நாங்க எதற்கு எந்த இடத்துல பிஜேபியோடு நாங்க கூட்டணி வைக்க வேண்டிய தேவை எங்க இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இதை இந்த கோணத்துலையும் தான் பேசுறாங்க. செங்கோட்டை நினைவை என்டிஏ கூட்டணிக்குள்ள தாவேகாவை கொண்டு வரதுக்கான டாஸ்க் வந்து செங்கோட்டையன்ட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. எங்க தலைவரை யாரும் இயக்க முடியாதுங்க. அண்ணன் விஜய் அவர்களை எவரும் இயக்க முடியாது. எங்கள் அண்ணன் விஜய் அவர்களை எங்கள் அண்ணன் தான் இயக்க முடியுமே தவிர யாரும் இயக்க முடியாது. அவர் மிக தெளிவான ஒரு பார்வை கொண்டவருங்க. எங்க பிஜேபின்ற ஒரு கட்சி இப்போதானே அசுர வேகத்தில் வளர்ந்து வருது. எங்கள் தலைவர் 2008 வந்து தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தார். அப்போ 2008 பிஜேபி அவர் இயக்கச்சா? பாஜக அசுர வேகத்தில் வளர்ந்து வருதுன்னு அப்போ தாவேகாவும் ஒத்துக்குது. ஏங்க ஆட்சி அதிகாரம் எங்கெங்க இருக்கு? இந்தியா முழுமைக்கும் யார் அதிகாரத்தில் இருக்கிறாங்க? அவங்க வந்து ஈடியை வைத்துக்கொண்டு தேர்தல் ஆணையத்தை வைத்துக்கொண்டு ஒரு அசுர வேகத்தில் வளர்ந்து வராங்க. அந்த அடிப்படை நான் சொல்கிறேன். அப்போ அப்படி வந்து ஒரு கட்சி வளர்ந்து வருது அப்படின்னா எங்கள் தலைவர் 2008 அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை கொண்டவர். 2008 பிஜேபி இருந்துச்சா? முதல்ல எங்கள் தலைவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அவர் இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இருப்பதற்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள். அப்போ அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சேவை செய்யணும்னு நினைக்கிறார். அப்போ மக்கள் இயக்கம் என்கின்ற ஒரு தொண்டு நிறுவனத்தின் மூலமாக அவர் உதவிகள் எல்லாம் செய்கிறார். அப்போ ஆட்சியும் அதிகாரத்தையும் கையில் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற 8 கோடி மக்களுக்கும் மக்களுக்கான பணத்தை மக்களிடமே நலத்திட்டங்கள் மூலமாக கொண்டு போய் சேர்க்கணும் என்று அவர் நினைக்கிறார். அப்போ அந்த உச்சபட்ச இடத்துல இருக்கின்ற பொழுதே அந்த இடம் வேணான்னு தூக்கி போட்டவர் வரார். அவர் வந்து நீர்த்து போயோ பட வாய்ப்புகள் இல்லாமலோ அவர் வந்து பின்தங்கிய நிலையிலலாம் அவர் வரல. அவர் இப்போ வரைக்கும் நம்பர் 1 இடத்துல இருக்கிறார். அந்த இடத்த வேணான்னு சொல்லிட்டு மக்களுக்கு சேவை செய்ய வராருன்னா மிகப்பெரிய ஒரு குறிக்கோள் அவரிடம் இருக்கு, ஒரு நோக்கம். அது ஒரு நல்ல மூவ், மக்களுக்கான சமுதாயத்தின் மீது நற்பார்வை கொண்ட ஒரு நகர்வு அப்படின்னு பார்க்கப்பட்டாலும் கூட அதுதான் மிகப்பெரிய கேள்வியையும் ஏற்படுத்துது. அப்படிப்பட்ட உச்சபட்ச இடத்துல இருந்து தூக்கி போட்டு எதுக்கு இப்போ வரணும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. எப்போ வரணும் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணக்கூடாதுங்க. என்ன இது தமிழ்நாடு என்ன திமுகவுக்கு பத்திரம் எழுதி போட்டிருக்கா? பத்திரம் எழுதி கொடுத்துட்டோமா? தமிழ்நாடு என்பது இனி திமுகவுக்கு தான் சொந்தம், தமிழ்நாடு என்பது உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் சொந்தம், தமிழ்நாடு என்பது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தான் சொந்தம், தமிழ்நாடு என்பது அந்த கோபாலபுரம் குடும்பத்துக்கு தான் சொந்தம், தமிழ்நாடு என்பது இந்த கோபாலபுரம் கொத்தடிமைகளுக்கு தான் சொந்தன்னு பத்திரம் எழுதி கொடுத்துட்டோமா நம்ம எல்லாருமே? ஜனநாயக நாடு சார் இது. யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது. நாளைக்கு கோபி சார் உங்களுக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், நீங்கள் ஆரம்பிக்கலாம், உங்களுக்கான ஜனநாயக உரிமை இருக்குது. எனக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தால் நான் ஆரம்பிக்கலாம். தம்பிக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கணுன்ற ஒரு ஆசை இருந்தால் அவர் ஆரம்பிக்கலாம். ஜனநாயக நாடு. அதற்கான சட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் எங்கள் தலைவருக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும், ஆட்சியும் அதிகாரத்தையும் கைப்பற்றணும், அதிகாரம் நம்மளிடம் இருக்கணும், அந்த அதிகாரத்தின் மூலமாக மக்களுடைய பணம் மக்களுக்கே போய் சேரக்கூடிய திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு உயர்ந்த பார்வை இருக்குங்க. அந்த அடிப்படையில் அவர் பொது வாழ்க்கைக்கு வராரு. எல்லாருமே நான் ஸ்டாலின்கிட்ட கேட்டு தான் வரணுமா? திமுக கேட்டு தான் கட்சி ஆரம்பிக்கணுமா? விஜயகாந்த் அவர்கள் ஏன் கட்சி ஆரம்பித்தார்? அவர் ஒரு பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள். அப்போ தமிழ்நாட்டுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்போ அதிகாரத்துக்கு வந்தால் உதவி செய்யலாம் அப்படின்னு அவர் வராரு. கமலஹாசன் அவர்கள் ஏன் கட்சி ஆரம்பிக்கிறாரு? மக்களுக்கு உதவி செய்யணும்னு வராரு. ஒரு டார்ச் லைட்டை தூக்கிட்டு வந்தார், டிவியை உடைச்சாரு, கடைசியில் டார்ச் லைட்டோடு திமுக போய் ஐக்கியமாயிட்டார். அப்போ திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறாங்க, ஊழல் செய்து கொண்டிருக்கிறாங்க, மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க, சாதியை வைத்து மதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் எங்கள் தலைவர் பார்க்குறாரு. அப்போ ஒரு ஜனநாயகமான ஒரு ஆட்சியை கொடுக்கணும், ஒரு ஏழை எளிய பாமர மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுக்கணும், ஒரு உண்மையான ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு எங்கள் தலைவர் விரும்புகிறார். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் அவர் பொது வாழ்க்கைக்கு வராரு. அப்படி தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர உச்சத்தில் இருக்கும்போது ஏன் வராரு அப்படின்னா, ஏன் உதயநிதி ஸ்டாலின் ஏன் வராரு? அவங்க அப்பா நல்லா தானே இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் ஏன் வரணும்? நீங்கள் சொல்லுங்கள், ஏன் வரணும்? அதான் சொல்லிட்டீங்க, நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது குடும்ப கட்சி, அடுத்தடுத்த தலைமுறை ரெடி பண்ணுற குடும்ப கட்சி. நீங்களே வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல கோடி குடும்பங்களுடைய ஒரு மகனாக அண்ணன் விஜய் அவர்கள் வரக்கூடாது. இல்லை இப்போ வரக்கூடாதுலாம் யாரும் சொல்ல சார். வர்றவர் இன்னும் ஒரு 2 வருஷம் முன்னாடியே வந்து ஃபுல் ஃபோர்ஸ் ஆரம்பிச்சு எப்போ நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டு இருக்கலாமே. ஏன்னா அது வந்து பாஜக வேண்டுமா வேண்டாமான்ற தேர்தல், வீட்டு அதுல போட்டிக்கிட்டு இருக்கலாமே, அதுல போட்டிக்கிடாம எங்க வீட்டை சுத்தப்படுத்த வேண்டும் வேண்டாம்னு இங்க வராருல. அப்ப இங்கதான் சந்தேகிக்கிறாங்க. எங்களுடைய தகுதி எங்களுக்கு தெரியுங்க. தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆட்சியை கைப்பற்றணும், எங்கள் தலைவர் முதலமைச்சராக வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அப்போ சட்டமன்ற தேர்தலில் தான் நம்ம போட்டியிட முடியும். ஏன் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலைன்னா அடுத்து நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட போகிறோம். முதல்ல எங்கள் வீட்டை நாங்கள் சுத்தப்படுத்தணுங்க. என் வீடு நாறுதுங்க, என் வீடு அழுக்காக இருக்குது, என் வீட்டில் இருக்கிற பணங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுது, என் வீட்டில் இருக்கிற இயற்கை வளங்கள் சுரண்டப்படுது.
அப்போ அதையெல்லாம் சுத்தப்படுத்த வேண்டிய கடமை என் தலைவனுக்கு இருக்குது, எங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வரமே தவிர ஏன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வரல, ஏன் சட்டமன்ற தேர்தலுக்கு வரலன்றலாம் அது கேள்வி கிடையாது. ஓகே, நேற்று வெளியான ஒரு செய்தி, ஆக்சுவலி இது கலைஞர் செய்திகள் அவங்களதெல்லாம் கார்டாக போட்டிருக்காங்க. இது நார்த்தில் இருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் சொன்ன ஒரு தகவல், டெல்லி ராஜகோபாலன் அப்படின்னு அவர் சொன்னது. அதை வச்சு சொல்லியிருக்கிறாங்க, அம்பலமான சங்கிகளின் சதி திட்டம்னு சொல்லி. வரும் தேர்தலில் விஜயின் கட்சி 30 தொகுதிகளுக்கு மேல் வென்றுவிட்டால் தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை வரும். தொங்கு சட்டசபை வந்துவிட்டால் அதற்கு பிறகு ஆட்சியில் பாஜகவை உட்கார வைப்பதில் அமித்ஷா கில்லாடி. ஆர்.என். ரவியை வைத்து அமித்ஷா அதை செய்து விடுவார். விஜயின் முதன்மை எதிரி திமுக, எடப்பாடி பழனிசாமிக்கும் முதன்மை எதிரி திமுக, பாஜகவுக்கும் சீமானுக்கும் பிரதான எதிரி திமுக, அன்புமணி ராமதாஸுக்கும் பிரேமலதாவுக்கும் பிரதான எதிரி திமுக தான். எனவே தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை தான் வரும். இப்போ திமுகவுக்கு எதிராக பாஜக போடுற கால்குலேஷன்ஸில் தாவிக்காவும் உள்ளே வருது. ஸோ அதனால் நீங்கள் இதில் வர்றதுனால நான் உங்ககிட்ட கேட்குறேன். அதாவது தமிழ்நாட்டில் 2026 தொங்கு சட்டமன்றமோ சங்கி சட்டமன்றம்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் 2026 தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி. பெரும்பான்மையாக நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம். 117 இடங்களுக்கு மேலே 120க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்குது. பல கட்சிகள் எங்களோடு கூட்டணிக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சியை சார்ந்தவர்களே எங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் சொல்றீங்களா? உங்களுக்கு ஜனவரி கணக்கு ஒன்று போயிட்டு இருக்கு. ஜனவரிக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக எங்கள் தலைவரே அறிவிப்பார். ஏன்னா கூட்டணிகளை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் எங்கள் தலைவருக்கு தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம். பொதுக்குழுவில் தீர்மானமே நாங்கள் நிறைவேற்றுகிறோம். ஜனவரிக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக தலைவரே அறிவிச்சிருவார். ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கின்ற பல கட்சிகள் எங்களோடு பேசிக்கிட்டு இருக்கு. எங்கள் தலைவரோடு பேசி கொண்டிருக்காங்க. எங்கள் கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்களோடு பேசி கொண்டிருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. அந்த திமுக கூட்டணி டிசம்பருக்கு பிறகு சின்ன பின்னமாக உடைய போகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி உருவாக போகிறது. எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு வருவதற்கு தயாராகிட்டாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வது போல் தை பிறந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு வழி பிறக்கப் போகிறது. தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு பேர் இயக்கத்தால் தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல வழி பிறக்கப் போகிறது. திமுக என்கின்ற மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்துவதற்கு உண்டான வியூகங்களை எங்கள் தலைவர் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். அதற்கான வியூகங்கள் நடந்து கொண்டிருக்கு. திரும்ப நாங்கள் சொல்கிறோம், பிஜேபியோடு ஒட்டும் இல்லை, உறவும் கிடையாது. பிஜேபி என்பது ஒரு பாசிச கட்சி தான். பிஜேபி என்பது மக்கள் விரோத கட்சி தான். பிஜேபி என்பது ஒற்றுமைக்கு எதிரான ஒரு கட்சி தான். பிஜேபி என்பது சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சி. பிஜேபி என்பது சமத்துவத்திற்கு எதிரான ஒரு கட்சி. பிஜேபி என்பது ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு கட்சி. பிஜேபி என்பது இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தையே மாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாசிச கட்சி. நாங்கள் அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எங்களுடைய கொள்கை தலைவராக இருக்கிறாரு. அதனால் எல்லா வடிவங்களிலும் பிஜேபி எங்களுக்கு கொள்கை ரீதியாகவும் கோட்பாடு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான். அமித்ஷா இல்லை, அமித்ஷாவினுடைய அப்பா வந்தாலும் சரி எங்களை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. நாங்கள் தமிழ்நாட்டு மக்களை நம்பியிருக்கிறோம், தமிழ்நாட்டு தாய்மார்களை நம்பியிருக்கிறோம், தமிழ்நாட்டு இளம் தலைமுறையை நம்பியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறாங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் இருக்குது. அந்த வெற்றிடத்தை அண்ணா வழியில், எம்ஜிஆர் வழியில் இட்டு நிரப்பக்கூடிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், 3 எழுத்து மந்திரம் அண்ணன் விஜய் அவர்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய செயல்பாடு போய்கொண்டிருக்கு. இந்த தேர்தலில் கூட நீங்கள் பிரதானமாக இருக்கிற ஒரு கட்சி, திமுகவுக்கு எதிர்நிலைப்பாட்டில் இருக்கிற ஒரு கட்சியோடு நீங்கள் கூட்டணி சேர்ந்தாதான் நீங்கள் நினைப்பது போல திமுகவை வீழ்த்த முடியும். அதாவது தாவேகா விஜய் நினைப்பது போல வீழ்த்த முடியும். தனித்து நிற்கிறார் அப்படின்னா அது கண்டிப்பாக திமுகவுக்கு சாதகமாக தான் போய் முடிவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு பாஜகவை சேர்ந்தவர்கள் சொல்லிட்டு வராங்க. அதாவது திமுக எலெக்ஷன் கால்குலேஷன்ல சரியான திமுகவுக்கு சாதகமாக போகுதா, அதிமுகவுக்கு சாதகமாக போகுதா, தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமாக போகுதா அப்படின்றதை பிஜேபிக்காரங்க சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் தான் சொல்லணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் யாரை கொண்டு வரணும் அதிகாரத்துக்கு, யாரை அதிகாரத்திலிருந்து வீழ்த்த வேண்டும், எந்த தொகுதியில் யார் வெற்றி பெற வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள். ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் தெளிவானவர்கள். அதனால தான் பிஜேபி என்கின்ற ஒரு பாசிச கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாங்க, கதறி கொண்டிருக்கிறாங்க. சங்கிகள் எல்லாம், சங்கிகளை கதற வைத்து கொண்டிருக்கின்ற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். அப்போ மக்களுக்கு தெரியும் 26ல் திமுக வரணுமா, தாவேகா வரணுமா, அதிமுக வரணுமான்னு. இவர்களோடு சேர்ந்து கூட்டணி வைத்தால் தான் வர முடியும் அப்படின்னா அப்போ எதுக்கு கட்சி? எல்லாரும் ஒரே கட்சியில் போய் சேர்ந்துடலாமே. இல்லை, உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இப்போ ஆக்சுவலி 15 அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய பெரும்பான்மையான வாக்கு சதவீதம் எங்களிடம் இருக்கிறது.
18 வயதிலிருந்து 45 வயதிற்கு உட்பட்ட அந்த இளம் ஃபோர்ஸ், அந்த இளம் படையினுடைய வாக்கு எங்களுக்கு தான் இருக்கு. 45லிருந்து 60% வச்சுக்கலாமா? நான் தான் சொல்றேன். இப்போ ஆட்சி அமைப்பதற்கு ஆட்சி 118 சீட்டு ஜெயிக்கணுங்க. 118ற்கு மேல் வெற்றி பெறக்கூடிய சூழல் எங்களுக்கு இருக்கு. தனிப்பெரும்பான்மையோட நாங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இருக்கு. அதே நேரத்தில் எங்களை ஏற்றுக்கொண்டு, எங்கள் தலைவரை ஏற்றுக்கொண்டு, எங்களுடைய சித்தாந்தத்தையும் எங்களுடைய கோட்பாட்டையும் எங்களுடைய செயல் திட்டங்களையும் ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவர்களை எங்கள் தலைவர் அரவணைப்பார். அவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பார். ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பது தான் உண்மையான சமூக நீதி, உண்மையான ஒரு ஜனநாயகம். இப்போ யாரும் வரல. நீங்க சொன்ன ஆட்சியில் வரலன்னு உங்களுக்கு எப்படி பிரதர் தெரியும்? நான் கேட்குறேன். இல்லை, இன்னும் வரலையே. ஏங்க, இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 4 மாசம் இருக்குங்க. வருவாங்கங்க. வரலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா வரலன்னு? 2.5 வருஷமா வரலையேன்னு கேட்குறேன் நான். பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். யாரும் வரல, யாரும் வரல. நீங்க 50 ஆண்டு ஆழம் வரலாறு கொண்ட ஒரு பெரும் தலைவர், அமைச்சரவையில் இருந்தவர், அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு பயணித்தவர், ஐயா எம்ஜிஆர் அவர்களோடு பயணித்தவர், மிகப்பெரிய ஒரு ஆளுமை ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வரலையா? நாடறிந்த பேச்சாளர் ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் வரலையா? இது சும்மா ட்ரெய்லர் தான், ட்ரெய்லர் தான் தலைவா. இன்னும் மெயின் பிக்சர் வந்து டிசம்பருக்கு பிறகு தானே இருக்கு. இன்னும் பல தலைவர்கள் வரப்போறாங்களே, பல முன்னாள் அமைச்சர்கள் வரப்போறாங்க, இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரப்போறாங்க, இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க, இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்நாள் பேசி கொண்டிருக்கிறாங்க. பிரதர், நான் வந்து இப்போ பேர் சொன்னாங்க கட்சியில் நமக்கு பிரச்சனை ஆகி போவோம். அதிகாரப்பூர்வமாக இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களை இணைப்பதற்கு உண்டான வேலைகளை எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஜனவரிக்கு பிறகு அரசியல் களமே மாறிடும் பிரதர். இல்லை, நீங்கள் ஒரு பரபரப்புக்காக சொல்லலாம். இப்போ பதவியில் இருக்கிறவங்க எதுக்கு சார் வர போகிறாங்க? பதவியில் இல்லாதவர்கள், ஐயா செங்கோட்டையன் அவர்கள் இப்போது தானே சட்டமன்ற உறுப்பினராக, கரண்ட்ல சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. அந்த கட்சியினுடைய பிரச்சனை வேற. நான் சொல்றது திமுக பிரச்சனைகளே இல்லைன்னு சொல்லுங்க. திமுக பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்களா? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உண்மை மனசை தொட்டு சொல்லணும். எல்லா கட்சியிலும் பிரச்சனை இருக்கு சார். இருக்குல்ல, எல்லா கட்சியிலையும் பிரச்சனை இருந்தா அப்ப திமுகலையும் பிரச்சனை இருக்கும்ல. வராங்க, இந்நாள் எம்எல்ஏ வராரு, முன்னாள் எம்எல்ஏ வராரு, பேசிட்டு இந்த உண்மையில சொல்லட்டுமா, என்கிட்டயே முன்னாள் எம்எல்ஏ ஒரு 3-4 பேர் பேசிட்டு இருக்காங்க. திமுக அதிமுக. சரி, ஒரு சாதாரண உங்க போனை டேப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சாதாரண ஒரு நிலையில் இருக்கக்கூடிய என்னிடமே பேசுறாங்க அப்படின்னா எங்க கட்சியினுடைய முன்னணி தலைவர்களோடு எவ்வளவு பேர் பேசிட்டு இருப்பாங்க. அதனால யாரையுமே வந்து குறைத்து மதிப்பிடாதீங்க, யாரையுமே வந்து பலவீனமாலாம் பார்க்காதீங்க. நாங்கள் தான் நேரடியாக சொல்லிட்டோமே, தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது தாவேகாவிற்கும் திமுகவுக்கும் இடையேயான ஒரு அரசியல் போர்னு நம்ம சொல்லிட்டோம். பல இடங்களில் நாங்கள் வந்து தர்க்க ரீதியாக வாதம் பண்ணுறோம், களத்தில் நின்று போராடிட்டு இருக்கோம். களம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமாக இருக்குது. திமுக எங்களை பார்த்து அஞ்சி பயந்து நடுங்கி கொண்டிருக்கு. பல இடங்களில் செயல்பட முடியாமல் தடுத்து கொண்டிருக்கிறாங்க. பிஜேபி கொண்டு வந்த இந்த திட்டத்தை தாவேக ஆதரித்தது அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு பட்டியல் போட்டு சொல்கிறாங்களா? பிஜேபி பி டீம் பிஜேபி இயக்குது அப்படின்றாங்கன்னா, பிஜேபி கொண்டு வந்த இந்த சமீப காலத்தில் கொண்டு வந்த, நாங்கள் தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சி உருவாவதற்கு முன்னும் சரி பின்னும் சரி பிஜேபி கொண்டு வந்த இந்த திட்டத்தை இவர்கள் ஆதரித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், வரவேற்றார்கள் என்று ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமா? எதிர்க்கிறோம். குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்க்கிறோம், வக்பு சட்ட திருத்தத்தை எதிர்க்கிறோம், எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம், பிஜேபி கொண்டு வர மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம். சொன்னோன்னு டக்குன்னு ஒரு ஞாபகம், சில மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்களே சொன்ன ஒரு விஷயம் தான், தாவேகா வந்து களத்துல கொஞ்சம் வீக்கா தான் இருக்காங்க. காரணம் சொல்றேன் இருங்க. எதன் அடிப்படையில் சொல்றேன்? எந்த இடத்துல வீக்கா? எஸ்ஐஆர் பணிகள்ல போகும் பொழுது அங்க திமுக அதிமுகவினர்லாம் இருக்கிறாங்க, சில இடங்கள்ல நாம் தமிழர் கூட இருக்கிறாங்க. ஆனா தாவேகாவினர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு, லாகிங்கா இருக்கு. அவங்களுக்கு எஸ்ஐஆர் பத்தின போதிய புரிதலே இல்லை அப்படின்னு. பத்திரிகையாளர்களுக்கு போதிய புரிதல் இல்லை, பத்திரிகையாளர்கள் படிக்கல, பத்திரிகையாளர்கள் வந்து அறிவில்லாம இருக்கிறாங்க. அதாவது 19 சொல்லாதீங்க, 19 சொல்ல உண்மையா சொல்றேன். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மட்டும்தான் உள்ள அலௌடு. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சினா 8% மேல வாக்கு வங்கியை பெற்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. தமிழக வெற்றி கழகம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது, பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி. பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கு உள்ள அலௌடே கிடையாது, உள்ள அலோவ் பண்ணலை. பல இடங்களில் நாங்கள் சண்டை போடுறோம், எங்களையும் உள்ளே விடுங்க அப்படின்னு நாங்கள் சண்டை போடுறோம்.
அறிக்கையை தமிழக வெற்றி கழகம் சார்பாக எங்கள் தலைவர் அவர்கள் வெளியிட்டாங்க. இந்திய தேர்தல் ஆணையம் தொடர்பாக எந்த கலந்தாய்வு கூட்டம் நடத்தினாலும் தமிழக வெற்றி கழகமும் அதில் பங்கேற்பதற்கு அனுமதி கொடுங்க. நம்ம ஏன் கேட்குறோம் அப்படின்னா, நம்ம பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி, தேர்தல் ஆணையத்தில் பதிவாயிடுச்சு தமிழக வெற்றி கழகன்ற ஒரு கட்சி. அங்கீகாரம் இன்னும் நம்ம 8% வாக்கு வங்கியை நம்ம இன்னும் பெறலை. அதுக்கு முதல் தேர்தல் 2026 ஒரு தேர்தல் தான். அப்போ நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் திமுகவும் அதிமுகவும் நாம் தமிழர் போன்ற பதிவு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் தான் உள்ளே இருப்பாங்க. இந்த புரிதல் கூட இல்லாமல் நானும் அதை பார்த்தேன் பல ஊடகங்களில். தாவேக்காவே அங்கே இல்லை, உள்ளே விட்டாதானடா நாங்கள் இருப்போம், எங்களை தான் உள்ளே விடலையே, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் தான் உள்ளே வரணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் மட்டும் இல்லைங்க, பல கட்சிகளை உள்ளே விடுறதில்ல. இருந்தாலும் எங்களுடைய தோழர்கள் அது உள்ளே போகாமல் வெளியில் நின்று அதற்கு உண்டான அந்த எஸ்ஐஆர் படிவத்தை எப்படி வந்து நிரப்பணும், அதில் நடக்கக்கூடிய சிக்கல்கள். அண்ணா நகரில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி 38 பேர் உயிரோடு இருக்காங்க, செத்து போயிட்டு தான் வந்துருச்சு. அதை தட்டி கேட்டவர்கள் எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தான். அந்த 38 பேருமே எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள். குறி வச்சு தூக்குறாங்களா? குறி வச்சு தூக்குறாங்க. அதை தடுத்து இப்போ எங்கள் கட்சியை சார்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அதன் பிறகு மிகப்பெரிய அளவில் அதை வந்து ஒரு பெரிய செய்தியாக கொண்டு வந்தாங்க. பல இடங்களில் எங்கள் கட்சியை சார்ந்த தோழர்கள் களத்தில் நின்று வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது நெல்லையாக இருந்தாலும் சரி, தூத்துக்குடியாக இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி, விழுப்புரமாக இருந்தாலும் சரி, சேலமாக இருந்தாலும் சரி, சென்னையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த இடத்துல எங்களுடைய முகவரோடு நீங்கள் பேசணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நம்பர் தரேன். எந்த இடத்துல அவர்கள் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க? 68,000 வாக்குச்சாவடிகளில் உட்காரக்கூடிய அளவுக்கு எங்களுடைய தோழர்கள் இருக்கிறாங்க. 234 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் களப்பணி செய்வதற்கு தோழர்கள் தயாராக இருக்கிறாங்க. திமுக அதிமுகவை எதிர்கொள்ளக்கூடிய கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் அணி என்று ஒரு அணியை அறிவித்த பிறகுதாங்க 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய திமுக கட்சி மாற்றுத்திறனாளிகள் என்கின்ற ஒரு அணியை கொண்டு வந்தாங்க. பல அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் வகுப்படுத்திட்டு இருக்கோம். சமூக நீதினு பேசுகிறாங்களே, நேரடி சவால் இந்த ஊடகத்தின் வாயிலாக நான் சொல்கிறேன். சென்னையில் எத்தனை மாவட்ட செயலாளர் தலித் திமுக சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். சமூக நீதினா என்னங்க? சம வாய்ப்பு சம உரிமை தானேங்க. ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடியவர்களை உயர்த்தி மேலே கொண்டு வருவது தானே சமூக நீதி. எத்தனை தலித்துக்கு, எத்தனை பட்டியலின வகுப்பை சார்ந்த தோழர்களுக்கு தலைநகர் சென்னையில் நீங்கள் மாவட்ட செயலாளர் திமுக கொடுத்துருக்கு? கிடையாது. எங்கள் கட்சி சார்பாக தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மாவட்ட செயலாளராக தலைநகர் சென்னையில் இருக்கிறாங்க. தலைநகர் சென்னையில் பெண்மணி மாவட்ட செயலாளராக இருக்காங்க. பல கட்சிகளுக்கு நாங்கள் முன்னுதாரணமாக நாங்கள் வகுப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சமூக நீதினா என்ன, சமத்துவம் என்னன்னு. தலைநகர் சென்னையில் ஒரு மாற்றுத்திறனாளி மாவட்ட செயலாளருங்க. திமுக காட்ட சொல்லுங்கள், ஒரு மாவட்ட செயலாளர் காட்ட சொல்லுங்கள் தலைநகர் சென்னையில். அப்படி மிக பெரும் ஒரு புரட்சியை தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்தி கொண்டிருக்கு. அதை பொறுத்து கொள்ள முடியாத இந்த கொத்தடிமைகள், வாடகை வாய்கள், வாய்க்கு வந்த அவதூறுகளை அள்ளி இறைக்கிறாங்க. பிஜேபி, பி டீமு, சங்கின்னு, எங்களை பார்த்து சங்கின்னு இந்த மங்கிகள் சொல்லுது. சங்கிகளை வளர்த்து விட்டவர்கள் இந்த மங்கிகள் தான். ஹெச் ராஜான்னு ஒரு நபர் இருக்காங்க, உடம்பு முழுவதுக்குமே அவர் மத வெறி தான். முஸ்லீமா பாகிஸ்தானுக்கு ஓடிடு, கிறிஸ்தவர்களா அமெரிக்காவுக்கு ஓடிடுன்னு மதவெறி பிடித்த ஒரு நபர் தமிழ்நாட்டில் எப்படிங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு? யார் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்க போராடினாங்க? யார் வீதி வீதியாக போய் பிரச்சாரம் செய்தது? யார் மக்களிடம் ஓட்டை கேட்டது? திமுக. அப்போ இது போன்ற மதவாதிகளையும் மத வெறி பிடித்தவர்களையும் சாதி வெறி பிடித்தவர்களையும் தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக கொண்டு வந்தது யாருங்க? திமுகங்க. இப்போ அண்மையில் துணை முதலமைச்சர் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போறார். சாதி பெயர் கொண்ட தெருவை அகற்றுவோம், சாதி கயிறை நாம் அகற்றுவோம், சாதி பெயர் எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது, இது திராவிட மாடலுக்கு எதிரானது என்று சொல்லக்கூடிய திமுக துணை முதலமைச்சர் ஒரு மேடையில் உட்காந்து 19 முறை சாதி பேரை சொல்றாருங்க. இதுதான் உங்க சமூக நீதியா? யாரடா ஏமாத்திட்டு இருக்கீங்க? வாயை திறந்தாலே பொய், பித்தலாட்டம். ஓகே, நிறைவாக ஒரு உட்கட்சி பிரச்சனைகள் சார்பாக வரேன். இப்போ ரீசெண்டாக தாவேக்காவில் சில பிரச்சனைகள் வெடிக்குது. இப்போது திருவள்ளூரில் ஒரு நிர்வாகி மேலே அதிருப்தி தெரிவித்து பனையூருக்கே வந்து போராடுறாங்க. நீங்கள் வேட்பாளர்களை வந்து தலைமை தான் அறிவிக்கும்னு சொல்கிறீங்க. ஒரு சில இடங்களில் அந்த பகுதியை சேர்ந்த அந்த மாவட்ட செயலாளர்கள் போன்ற நிர்வாகிகளே வந்து இவர் தான் அடுத்த வேட்பாளர்ன்ற மாதிரியான செய்திகள்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாமே ஒரு ரீசெண்ட் டேஸாக கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் டாக் போயிட்டுருக்கு. அதாவது தலைமையினுடைய பேச்ச கட்சி நிர்வாகிகளை கேட்கலையான்னு ஒரு விமர்சனத்தை. அதாவது எங்கள் கட்சி வந்து ஒரு ஜனநாயக கட்சி, யார் வேண்டுமானாலும் கருத்து சொல்லலாம், யார் வேண்டுமானாலும் போராடலாம் என்கின்ற எல்லா உரிமையும் கொண்ட ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது.
வேட்பாளரை எங்கள் தலைவர் தான் அறிவிப்பார். 234 தொகுதிகள்லையும் எங்கள் தலைவர் தான் வேட்பாளரை அறிவிக்க போகிறார். சிலர் அன்பின் மிகுதியாக ஆர்வ மிகுதியில் கூட இருக்கக்கூடிய தோழர்கள் ஒரு ஆர்வத்தின் மிகுதியில் செய்கிறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். அந்த திருவள்ளூரில் நடந்த சம்பவம் என்பது அவங்க யாருமே எங்கள் கட்சியில் கிடையாது. எங்கள் கட்சிக்கு வந்து ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும், ஒரு அவப்பேரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆளுங்கட்சியை சார்ந்த நபர்கள் இது போன்ற ஒரு பொய்யான ஒரு பரப்புரை செய்து கொண்டு வராங்க. அந்த அலுவலகத்தில் யாருமே கிடையாது. இப்போது ஒரு கட்சி நிர்வாகி, இப்போ நீங்கள் என் கட்சியில் இருக்கிறீங்க அப்படின்னா தலைமை அலுவலகத்தில் யாரும் இல்லையா? சொல்கிறது கேளுங்க. அதாவது கட்சி ஆஃபீஸுக்கு பொதுச் செயலாளர் பார்க்க வரீங்க. பொதுச் செயலாளர் எந்த நேரத்தில் இருப்பார், எப்போ இருப்பார்னு ஒரு கட்சி நிர்வாகியாக உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாட்டியும் கேட்டுட்டு தான் வருவாங்க. ஆமாம், அங்கே போராட்டம் பண்ண வந்தாங்கல்ல, பண்ண வரும்போது கட்சி ஆஃபீஸில் யாருமே கிடையாது, நிர்வாகிகள் யாரும் கிடையாது, தலைமை நிலை நிர்வாகிகள் யாரும் கிடையாது. கட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அலுவலக உதவியாளர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க கட்சியை சார்ந்தவங்களாம் நீங்களே யோசித்துக்கோங்க. இது ஆளுங்கட்சி செய்யக்கூடிய ஒரு பொய்யான பரப்புரைகள். அதாவது ஏழை எளிய பாமர மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகங்க. எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாமரர்கள் தான். இப்போ 2026 அரசியல் களம் என்பதே பண்ணையார்களுக்கும் பாமரர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு போட்டி தான். இப்போ திமுக என்பது ஒரு பண்ணையார் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு பாமரர்களுடைய ஒரு கட்சியாக இருக்குது. மாவட்ட செயலாளர்கள் எல்லோருமே வந்து ஒரு எளிய பின்னணியிலிருந்து வரக்கூடியவர்கள் தான். எப்படி அண்ணா அவர்கள் திமுக என்கின்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கின்ற பொழுது அவர் பின்னாடி ஏழை எளிய பாமர மக்கள் தான் படைசூழ இருந்தாங்க. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது ஏழை எளிய பாமர மக்கள் தான் படைசூழ இருந்தாங்க. அந்த எளிய மக்கள், ஏழை மக்கள் தான் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாங்க. அதுபோன்று தான் ஏழை எளிய பாமர மக்கள் தான் எங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறாங்க. அவர்கள் தான் வந்து தமிழக வெற்றி கழகம் அதிகாரத்துக்கு வரணும், அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அரியணையில் அமர வேண்டும் என்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. மக்கள் எல்லோரும் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க. திமுக பக்கம் காலி சேர்கள் தான் இருக்குது. திருவண்ணாமலையில் ஒரு மாநாடு பிரதர், முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மக்களிடம் பேச சொன்னால், இளைஞர்களிடம் பேச சொன்னால் சேர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சேர் காலி, எம்டி சேர். வெற்றிடம் சொல்கிறோம் தெரியுமா? தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்கு மட்டும் வெற்றிடம் கிடையாதுங்க, அந்த கட்சியிலேயே மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் இருக்குது. இவங்க எங்களை பார்த்து தற்கூரிகள் கூட்டம், அறிவில்லாத ஒரு கூட்டம், கோமாளிகள் அப்படின்னு எங்களை பார்த்து சொல்லக்கூடிய திமுக கட்சியை சார்ந்தவர்களை திருவண்ணாமலையில் நடந்த அந்த கூத்தை நாங்கள் பார்த்து கொண்டு தானே இருந்தோம். மாசு அப்படின்றாரு ஸ்டாலின், அது மாசு கிடையாது, ஒரே தமாசு. கெத்து அப்படின்றாரு, கெத்துலாம் கிடையாது, எல்லாம் வெத்து. அப்படிதான் இருந்தது அந்த இளைஞரணி மாநாடு என்பது. ஏங்க உள்ள உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்க, சரக்கு பாட்டில் வாங்கி செவிலியர் குதிச்சு ஓடுறாங்க. வாழைத்தாறு கட்டியிருக்கு, வாழைத்தாறு மேலே ஏறி தொங்கி தாரை பிச்சுக்கிட்டு ஓடுறான் ஒருத்தன். இது வந்து கொள்கை கூட்டமா? எங்களை பார்த்து கோமாளிகள் நீங்கள் சொல்கிறீங்க. திரு உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் போய்ட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. குலுக்கி வச்ச கொக்கா கோலா போல சாயங்காலம் வேலை பொங்கி வந்தால. இதில் என்ன கொள்கை இருக்குது? இதில் என்ன திராவிடம் இருக்குது? இதில் என்ன தமிழ் தேசியம் இருக்குது? இதில் என்ன சுயமரியாதை இருக்குது? இதில் என்ன பெரியாரியம் இருக்குது? சொல்லுங்கள், இது கொள்கையா? எங்களை பார்த்து விமர்சிப்பதற்கு முன்பு இந்த 3 விரல்களும் நீ யோக்கியமான்னு கேள்வி கேட்குது. நீ யோக்கியமா? அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்க வந்த பெண்ணை பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்தியது யார்? திமுக கட்சியை சார்ந்தவர் தான். சாராய பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு மேலே விற்று கோடியாக கொள்ளையடிக்கிறது யார்? திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான். ஆத்து மணலை அள்ளி வித்தது யார்? திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான். 1000 கோடிக்கு மேலே மோசடி செய்தது யார்? நேரு அவர்கள் யார்? திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான். பொன்முடி அவர்கள் குற்றவாளினே அறிவிச்சிட்டாங்க. யார் அவர்? திமுக கட்சியை சார்ந்தவர் தான். எங்கு பார்த்தாலும் ஊழல், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. இந்த அரக்கோணத்தில் தெய்வ செயல்னு ஒரு நபர் இருக்கார், தொடர்ந்து பெண்களுக்கு பாலியல் கொடுமை பண்ணுற யார்? திமுக கட்சியை சார்ந்தவர் தான். பாதுகாப்பில் இருந்த பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை செய்தது யார்? திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான். பிரியாணி கடையில் போய்ட்டு பிரியாணி ஜின்னு போட்டு காசு கேட்டால் மூக்கில் குத்துறது யார்? திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான். நீங்கள் போய் எங்களை பாட்டு தற்கூரிகள் கோமாளிகள்னு பேசுறதுக்கு துளியளவு தகுதி இருக்குது, அருகதை இருக்குது? களத்தில் சந்திப்போம், கருத்தியெல்லாம் சந்திப்போம், மக்கள் முடிவு செய்வாங்க திமுகவா தாவேக்காங்க. அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய செயல்பாடு இருக்குது. மிக தெளிவாக நாங்கள் போகிறோம். நாங்கள் கொள்கையை சார்ந்த ஒரு கூட்டமாக இருக்கோம், கோட்பாடு சார்ந்த ஒரு கூட்டமாக இருக்கும். 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய திமுக அப்படின்றீங்கள, அஞ்சலை அம்மாள் என்கின்ற அந்த பெரும் அந்த மக்கள் சேவகரை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தது யார்? தமிழக வெற்றி கழகம் தான். நீங்கள் இளம் தலைமுறையிட நீங்கள் மைக் எடுத்து கேளுங்க, பேட்டி எடுங்க. அஞ்சலை அம்மாலே உங்களுக்கு எப்போங்க தெரியும்னு நீங்கள் பேட்டி நாளைக்கே எடுங்க, இந்த பகுதியில் எடுங்க, இல்லை மக்கள் கூடக்கூடிய இடங்களில் ஒரு பேட்டி எடுங்க. இன்னும் ஒரு 2 வாரத்தில் சென்னை புத்தக காட்சி நடக்க போகுது. அந்த புத்தக காட்சிக்கு வரக்கூடிய வாசகரிடம், இளம் வாசகரிடம் கேளுங்க, அஞ்சலை அம்மாவை உங்களுக்கு எப்போங்க தெரியணும்? அண்ணன் விஜய் அவர்கள் கொள்கை தலைவரை கொண்டு வந்த பிறகு தாங்க நாங்கள் அஞ்சலை அம்மாலையே படிக்கிறேன்னு சொல்லலை. நான் இந்த தாவேக்கா விட்டே வெளில போயிடுறேன்.
அந்த அளவுக்கு ஒரு பெரும் மாற்றத்தை எங்கள் தலைவர் உருவாக்கியிருக்காரு. எங்களை பார்த்து நீங்கள் கொள்கையற்றவர்கள் தற்கூரிகள்னு சொல்கிறாங்கல்ல, என்னங்க நாங்களாங்க நாமக்கல் மக்களுடைய கிட்னியை திருடி விற்கிறோம்? யாருங்க விற்கிறா? தாவேகா பிரமுகர் வந்து கிட்னியை திருடி விற்று கோடி கோடியாக காசு கார் வாங்கி காரில் சுற்றுறாரா? திமுக கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் விற்கிறாராங்க? இப்போ எங்களை பார்த்து பேசுங்க, ஒரு கொள்கை ரீதியாக ஒரு கோட்பாடு ரீதியாக நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள். ஏங்க கம்பத்து மேலே ஏறி நிற்கிறாங்க, தற்கூரி கூட்டன்றாங்க. கனிமொழி அம்மா ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்காங்க, ஒருத்தர் பட்டாப்பட்டி டவுசரோட மேலே ஏறுறான் போதையில், வீடியோ காட்சி இருக்குது. யாரை பந்தாள்? அவர் என்ன கொள்கைவாதியா? அவர் என்ன காரல் மார்க்ஸையும் லெனினையும் படிச்சுட்டு தான் அது மேலே ஏறினாரா பட்டாப்பட்டி டவுசரோட போதையில்? அப்போ பேசுறதுக்குன்னு ஒரு அருகதை இருக்குல்ல. அப்போ எங்களை பற்றி பேசுவதற்கு திமுக எந்த அருகதையுமே கிடையாது. தமிழ்நாடு நாசமாவதற்கு காரணமே இந்த திமுக தான். அவங்க பேசுறதை விட்டுருவோம், நிறைவாக ஒருத்தர் பேசினதை வச்சு இது பண்ணிடலாம். பாரதியாரோட ஃபங்க்ஷன் நடக்குது, அங்கே போய் பேசுகிற சீமானவர்கள் பாரதியார் வந்து ஒரு சினிமா நடிகராக இருந்தால் எனக்கு கூட்டம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றதுன்றது விஜயை தான் மறைமுகமாக சாடுறாரு. யார் சொல்றா? செய்திகளில் யார் சொல்றா? சீமானவர்கள். அவர் ஒரு காமெடிங்க. தமிழ்நாட்டில் நகைச்சுவையாளர்கள் பட்டியலில் முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சு நீங்க சொன்ன அந்த 8% வாக்குகள் அங்கீகரிக்கப்பட்ட மாறி இருக்கிறவர் தமிழக போய் நீங்க சொல்றீங்க. தமிழக நீங்க உங்களோட வாக்கு சதவீதம் என்னன்னு நீங்க இன்னும் நிரூபிக்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஓட்டுங்க அது பாதி ஓட்டுல முக்காவாசி ஓட்டு. அவரு அதிகபட்சம் 3% ஓட்டு தான் அவர் வச்சிருக்காரு. அதுவும் இப்போ வந்து அவர் பேசுற பேச்சிலேயே அந்த 3% ஓட்டும் போயிடும். அதாவது பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியவர்கள், பாசிசத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள், மக்களிடம் உயர்வு தாழ்வை கற்பித்தவர்கள், பார்ப்பனர்கள் அப்படின்னு சொன்னவர் இப்போ திடீர்னு மேடையில் போயிட்டு மக்களிடம் எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாது என்று பார்ப்பதால் அவன் பார்ப்பான் அப்படின்றார். காலையில் ஒன்று பேசுகிறாரு, மதியம் ஒன்று பேசுகிறாரு, நைட்டு ஒன்று பேசுகிறாரு. ஒரு நாள் காலையில் என் தம்பி சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படின்றாரு, மதியம் வந்து எங்களை திட்டுறாரு. இன்னொரு மேடையில் அஜித்துக்குமாரை போட்டு அசிங்கமாக திட்டிட்டு இப்போ வந்து தம்பி அஜித் அப்படின்றாரு. சுடுகாட்டில் கூட தான் வெற்றிடம் இருக்குது, அங்கே போங்க அப்படின்னு ரஜினியை திட்டிப்புட்டு இப்போ தமிழ்நாட்டின் நம்பர் 1 நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதெல்லாம் ஓட்டுக்கு கண்ணாமின்னான்னு பேசுகிறாரு. ஏங்க ஈழத்தில் தலைவன் பிரபாகரன் அங்கே வந்து ஈழம் நாடு அடைய வேண்டும், அங்கு போராடி கொண்டிருக்கின்ற மக்களுக்கு முதன்மையாக நின்று போராட வேண்டும் என்று அவர் போராடிட்டு இருந்தாரா இல்லை உட்காந்து சமையல் பண்ணிட்டு இருந்தாரா? அன்னைக்கு பேசியிருக்காரு, நான் ஈழத்துக்கு போனேன், ஆமக்கறியெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டாருங்க. ஆமக்கறியெல்லாம் மிஞ்சி இப்போ மான் ஊறுகாய்க்கு போயிட்டார். அவர் மான் ஊறுகாய் சாப்பிட்டதுனால அவர் மதிமயங்கி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காரு. ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு போட்டியே கிடையாது, எங்கள் பக்கத்தில் கூட அவங்களால வர முடியாது என்பது தான் எங்களுடைய ஒரு வேண்டுகோள். அவங்களுக்கு ஏதோ ஒரு இலக்கு இருக்குது, அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அவங்க ஒரு அரசியல் செய்கிறாங்க, போகட்டும். ஆனால் விமர்சிக்க வேண்டிய தேவை எங்கே இருக்குது? ஆட்சியில் இருக்கிறது திமுகவை பார்த்தா நீங்கள் கேள்வி கேட்கணும், திமுகவை தான் பேசணுமே தவிர எங்களை பேசிக்கிட்டு இவரும் படத்தில் தான் நடிக்கிறாரு, இவரே ஒரு சினிமாக்காரர் தான், இவர் இயக்குனராக தான் எல்லாருக்குமே தெரியும், இப்போ வரைக்கும் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது, அதில் ஒரு ஹீரோவோட அப்பாவாக நடிக்கிறாரு. அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கின்ற சில அண்ணன்மார்கள் எல்லாம் இன்று வரை படத்தில் நடித்து கொண்டு கூத்தாடிகளாகத்தான் இருக்கிறார்கள். அவருக்கு எங்களை பார்த்து கூத்தாடிகள் அரசியலுக்கு வரலாமா, சினிமாக்காரர்களுக்கும் சித்தாந்தவாதிகளுக்கும் அப்படின்றாரு. மான்கறி எந்த சித்தாந்தத்தில் வரும்? ஆமக்கறி எந்த சித்தாந்தத்தில் இருக்குது? இது எந்த சித்தாந்தம்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. கோட்டு படத்தில் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகும்போது மைக்கில் பாடுற மாதிரி ஒரு காட்சி, ஒரு ஃபோட்டோ ஒன்று வருது. உடனே என் தம்பி ஆதரவு கொடுத்துட்டார், மைக்கு சின்னத்திற்கு அவர் ஓட்டு போட சொல்லிட்டாரு, எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னு கேட்ட வாய்கள் தான் இந்த வாய்கள். அது வாயா? அந்த நாம் தமிழர் கட்சியில் அந்த எங்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் வந்து அது வாயா வாடகை, அது வாயா வாஷ் பேஷனானே தெரியல. இந்த டைம் விஜய் எதிர்த்து சாட்டை துரைமுருகன் நிற்கிறாராமே, இதுவும் ஒரு நகைச்சுவையாக தான் நம்ம பார்க்கணும் தலைவரை. அவங்க கட்சியிலே அவருக்கு போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல இன்னும் வரை. இப்போ வேட்பாளராக அவங்க அறிவிச்சிட்டாங்க, அவங்க கட்சி சார்பாக ஏதாவது ஒரு தொகுதியில் இவர் வேட்பாளர்னு அறிவிச்சிருக்காங்களா? அவர் தலைவரே அவர் இன்னும் மதிக்கலை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ என் தலைவன்ட்டெல்லாம் போன என்ன மோதியா? ஃபஸ்ட்டு என்ன எதிர்கொள்ளியா? முதல்ல என்னை தாண்டி போயா என் தலைவன்கிட்ட? நம்ம முதல்ல நேரடியாக மோதி பார்ப்போம் வா, அதுக்குள்ளே நேராக என் தலைவன்கிட்ட போகிற நீ என்னை தாண்டி போயா? நேரடி சவால் நான் விடுறேன் அவருக்கு. ஆக்சுவலி இவங்களாம் நாங்கள் பொருட்டாகவே மதிக்கிறது இல்லைன்றதை விட நினச்சி கூட நாங்கள் பார்க்குறது இல்லை. நாங்கள் வந்து திமுக என்கின்ற ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கட்சியோடு நம்ம சண்டை செஞ்சுட்டு இருக்கோம். இவங்க இடையில ஓடுகின்ற அந்த குறுக்கா மறுக்கா ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தான் நம்ம பார்க்கணுமே. அவங்களெல்லாம் சும்மா அப்படி ஹேண்டில் பண்ணிட்டு நம்ம போயிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு நடக்கும்போது பேசலாங்க சார். தற்போதைக்கு பல்வேறு தகவல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மிக்க நன்றி.